ஹாய் புட்டீஸ். இன்றைக்கி எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னைக்காச்சும் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்த இடம்தான் உங்கள் ஊர் கரம்பக்குடியில் 4 ரோடு முக்கத்தில் யுனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் ஆப்போசிட்டில் வெண்ணிலா சைவம் அண்ட் அசைவம் சாப்பாடு. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கும் தெரியாது. ஒரு அண்ணன் கூப்பிட்டு போனேன். போய் பார்த்தா கமன்னு எல்லாம் பொரித்து நல்லா பக்குவமாக வச்சுருந்தாங்க. அதை ஒரு விசிட்டை போட்டு போய் கையை கழுவிட்டு உட்காந்தா சாப்பிட்றதுக்கு நல்ல பெரிய இடம். எங்கே வேணாலும் உட்காந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் உள்ள இடமா நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. சரி நானும் அவரும் கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிட்டு ஆர்டர் எடுக்க கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு இலையை போட்டார். இலையை போட்டு இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன புரோட்டாவில் மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடில் ஒரு குருமா 2 குருமா ஊற்றுவாங்க. ஆனால் இங்கே மதுரை ஸ்டைலில் புரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 3 அவர் 2. ஏன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதனால் 3 வாங்கிக்கிட்டு சரி குருமாக்காக வெயிட் பண்ணோம். குருமா ஊற்றுனாங்க. 1க்கு 3 குருமா. இது மதுரையில் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரே 3 குருமாவை ஒன்றா பிரட்டி சாப்பிட்டா வேறு டேஸ்ட்டில் இருக்கும். நான் மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடில் நான் கரம்பக்குடிலாம் சாப்பிட்ருக்கேன். இது நண்டு குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு 3. நான் நண்டு குழம்பு வீட்டில் தொடவே மாட்டேன். ஆனால் இதை நண்டு குழம்பு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி செம்ம டேஸ்ட்டுங்க. சீரியஸாகவே நண்டு குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்கன்னு நான் இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கல. நண்டு குழம்பு பிடிக்காத யாராவது இருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு நண்டு குழம்பு பிடிக்கும். குருமா அல்டிமேட்டுங்க. இந்த கடை குருமாவுக்காக ஓடும். அதுவும் ஒரு புரோட்டா 12 ரூபா. அந்த 12 ரூபா புரோட்டாக்கு 3 குருமா, சிக்கன், மட்டன், நண்டு, மீன் குழம்பு இருக்குது. அது தனியாக வாங்கிக்கணும். ஆனால் இந்த இது காம்ப்ளிமெண்ட்ரியாக 3 குருமாவும் ஒன்றா ஊற்றி கொடுக்குறாங்க. சூப்பராக. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஃபேவரேட் நண்டு குழம்பு ஆயிடுச்சு. வீட்டில் நான் செஞ்சால் தொடவே மாட்டேன். ஆனால் இங்கே போய் சாப்பிட்டதில் நண்டு குழம்பு என்னோடய ஃபேவரேட் ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டுங்க. ஏன்னா சும்மா சூப்பர் டேஸ்ட் இருக்குது இன்னும் சும்மா வீடியோக்காக சொல்கிறான் அப்படிலாம் இல்லை. நான் மனசில் பட்டதை அப்படி சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க மூஞ்சி மடிக்க சொல்லிவிடுவேன். அந்த மாதிரி சாப்பிட்டதில் எனக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன், நண்டு குழம்பு வேறு லெவலு. கரம்பக்குடி யாராச்சும் போனீங்க அப்படின்னா இந்த கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த புரோட்டாவில் இன்னொரு ஃபேவரட் இருக்குது, பச்சை வெங்காயம். பச்சை வெங்காயத்தை புரோட்டாவோட கடிச்சு திங்கும்போது சும்மா கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அது வேறு மாதிரி இருக்கும். அந்த ஆம்லெட்டு ஃப்ளேவர் இருக்கும்ல, ஆம்லெட்டையும் நம்ம புரோட்டாவோட திங்கும்போது கருக்கு முறுக்குன்ட்டுல, அது இல்லாமல் வெறும் ஆனியனை மட்டும், பச்சை ஆனியனை மட்டும் வச்சு புரோட்டாவில் குருமாவோடு நினச்சி தின்னு பாருங்கள். சும்மா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக புரோட்டா அடுத்த வாட்டி நீங்கள் சாப்பிட போகும்போது வெங்காயத்தோடு ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் ஒரு முருகனை ஆம்லெட்டு. இது ஆம்லெட் மாதிரி இல்லை, ஒரு கிச்சடி அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயில் ஒன்று சொல்லியிருந்தோம். ஆஃப் ஆயிலில் பெப்பரு கடையில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா போட்டு நிறவி எடுத்துட்டாப்புல. அதோட நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்பிட்டோம்.